ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் ரெக்கார்ட வந்து எப்படி எழுதணுன்றத நான் ஃபுல்லா சொல்லப் போறதில்ல. பட் இத பார்த்து எழுதப் போற நீங்க எதெல்லாம் மெயினா பார்க்கணும். ஸோ எல்லாமே அப்படியே நீங்க காப்பி பண்ணி எழுதக்கூடாது. ஸோ எதெல்லாம் நீங்க வந்து ஓனா எழுதணுமோ அந்த பார்ட்லாம் நான் சொல்றேன். ஸோ அத மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நீங்க இதுல என்ன இருக்கோ அத நீங்க அப்படியே எழுதிடலாம். ஸோ எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ லெவல் 1க்கும் சரி, லெவல் 2க்கும் சரி சேம் மாடல், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களதுல மாறுறது எங்க மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அட்டவணை இருக்கு பார்த்தீங்களா? குறிக்கோள்களுக்கு நிறையிடுதல். ஸோ வந்து அறிவு பெறுதல் வினால வந்து நீங்க எவ்வளோ எடுக்குறீங்க, அது எவ்வளோ பெர்சன்டேஜ், அதே மாரி புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், அப்புறம் திறன் வளர்தல். ஸோ இதெல்லாம் நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்குறீங்க, அது எவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா நீங்க எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி எடுக்கணும். சரிங்களா? அதே மாரி பாடப்பொருளுக்கு நிறையிடுதல். ஸோ என்னென்ன சாப்டருக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க, அது எவ்வளோ மதிப்பெண்ல எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க இந்த டேபிள்ல ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து வினாக்களின் வகைகளுக்கு நிறையிடுதல். ஸோ மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு. அதாவது புறவிய வினா எத்தனை குடுக்குறீங்க, குறுவினா எத்தனை குடுக்குறீங்க, சிறுவினா எத்தனை குடுக்குறீங்க, நெடுவினா எத்தனை குடுக்குறீங்க, அதுக்கு எவ்வளோ மதிப்பெண், அதோட பெர்சன்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த காலம்ல நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது வினாக்களின் கடினத்தன்மைக்கு நிறையிடுதல். சோ நீங்க வந்து எளிய வினா நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்க, அதோட மதிப்பெண் என்ன. அதே மாதிரி நடுத்தர வினாக்கள் எவ்வளவு இருக்கு, அப்புறம் கடின வினாக்கள் எத்தனை இருக்கு. சோ அதுக்கும் இந்த மாதிரி நீங்க போடணும். இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி இதெல்லாம் போடணும். ஓகேங்களா? இதுல இருக்கிறத அப்படியே எழுதிடாதீங்க. சோ நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு பாத்தீங்கன்னா, வினாத்தாள் வடிவமைப்பு. சோ நீங்க ஒரு வினாத்தாள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 5 1 மார்க்கு, அப்புறம் 5 2 மார்க்கு, இல்ல 5 4 மார்க்கு, அந்த மாதிரி நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்களோ அதை வச்சு, அதுவும் எந்த சாப்டர்ல அதுல 1 மார்க் எடுக்கிறீங்களா இல்ல 2 மார்க்ஸ் எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து இந்த டேபிள் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல எப்படி பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு நீங்க இதே மாதிரி கரெக்டா போட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க ஸ்டிக் பண்ற மாதிரி, அதாவது நீங்க வந்து இதுல ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை எழுதுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்க அதை பண்ணிக்கலாம். சோ மோஸ்ட் எல்லாரும் எழுதுவாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா, நான் எழுதியும் இருந்தேன். லைக் அந்த கொஸ்டின் பேப்பரை நான் வந்து பிரிண்ட் எடுத்து இதுல பின் பண்ணியும் நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் எழுதிக்கோங்க. சோ நீங்க எடுத்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து சொல்யூஷனும் நீங்க எழுதணும். ஓகேங்களா? சோ அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த டேபிளுக்கு வரணும். ஓகேங்களா? சோ வினா வாரியான பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இத குடுத்திருப்பாங்க. இதுல வந்து நீங்க எவ்வளோ கொஸ்டின் என்னென்ன எடுத்திருக்கீங்க, அது எளிய வினாவா, இல்ல புறவிய வினாவா, இல்ல புரிந்து கொள்ளுதல் இருக்கா, அந்த மாதிரி சம்திங் இத பார்த்து கரெக்ட்டா நீங்க போட்டுருங்க. சோ இந்த பார்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இதுல வந்து நீங்க எந்த ஸ்டூடண்ட்க்கு நீங்க டெஸ்ட் வச்சீங்களோ, அந்த ஸ்டூடண்டோட நேம் எல்லாமே எழுதணும். அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் அதெல்லாம் நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்டா யாரையும் ஃபெயில் பண்ணாதீங்க. எல்லாருமே பாஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ ஆவரேஜா ஒரு 40 இல்ல 40 அந்த ரேஞ்சுக்கு வராம நீங்க வந்து மார்க்ஸ் வந்து போடுங்க. ஓகேங்களா? சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கீழ போனாலும் நீங்க வந்து ஒழுங்கா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அதுக்கு நீங்க கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி ஆயிடும். சோ ஓரளவுக்கு எல்லாம் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி, ஓகேனாலும் நல்ல மார்க்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்கும் மார்க்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஒருவேளை அவங்க டெஸ்ட்ல நல்லா எழுதலனா கூட லைக் நீங்க அவங்களுக்கு ரீடெஸ்ட் வச்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் போடணும். சோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டகரி மாதிரி பிரிச்சு நம்ம போடுவோம் இதுக்கப்புறம். சோ ஃபர்ஸ்ட் எல்லா மார்க்ஸ் எழுதுவீங்க. அது அப்புறம் ஏறு வரிசையில எழுதிடுவீங்க. தென் அப்புறம் அதுக்கு வீச்சு இந்த எல்லா ஃபார்முலாஸ்ல அந்த ஃபார்முலாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே இதை பார்த்து எழுதிக்கலாம். மற்றபடி இந்த கால்குலேஷன் போறது எல்லாமே வந்து உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கோ சோ அதை வச்சுதான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த டேபிள் நீங்க கரெக்டா பார்த்து போட்டுருங்க. சோ இந்த கால்குலேஷன்லாம் கரெக்டா ஃபார்முலால வந்து நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா வரும். இன்கேஸ் இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொத்த கால்குலேஷனுமே நான் எப்படி போடணுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? சோ லெவல் 1க்கு லெவல் 2க்கு எல்லாத்துக்குமே இதே தான். இதை பார்த்து நீங்க அழகா எழுதிக்கலாம். நான் சொன்ன டேபிள். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மொத்தமாவே நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும். உங்க ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை வச்சுதான் இந்த ரெக்கார்டை வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? சோ இதுக்கப்புறம் எல்லாமே இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடாதீங்க. சோ இந்த கால்குலேஷன்லாம் நீங்க கரெக்டா போடுங்க.
ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அத பார்த்து எழுதிக்கலாம். லெவல் 1க்கும் இதே மாடல் தான். லெவல் 2க்கும் இதே மாடல் தான். ஸோ லெவல் 2க்கு அனுப்புங்கன்னுலாம் கேட்காதீங்க. இத வச்சே லெவல் 2க்கு போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.